நம்ம மனசுல இருக்கிற சில வலிகளை யாரிடமும் சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. சில உறவுகளை நெருங்கவும் முடியாது, முற்றும் முழுவதுமா விட்டு விலகவும் முடியாது. ஒரு சில நினைவுகளை மறக்கவும் முடியாது, அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு நம்மால் வாழவும் முடியாது. சில ஆசைகளை நம்மால் விடவும் முடியாது, விரட்டி பிடிக்கவும் முடியாது. இவை எல்லாம் சேர்ந்ததுதான் நாம வாழக்கூடிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை சில நேரங்களை நம்மை சிரிக்கவும் வைக்கும், சில நேரங்கள்ல அழவும் வைக்கும். ஏதோ ஒரு நாள் யாரோ ஒரு உறவு, ஏதோ ஒரு சூழல் நமக்கு எதிரா போனதால நாம நம்முடைய வாழ்க்கையை வெறுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. பருவ காலங்கள் மட்டும் இல்ல, வாழ்வின் நகர்வுகளும் நிகழ்வுகளும் ஒவ்வொரு நொடியும் மாறக்கூடியது. நம் வாழ்வில் நாம் 100 நபரை கடந்து போகின்றோம் என்றால் அதில் யாரோ ஒரு நபரால் கூட நம் வாழ்வின் ஓட்டம் மாற்றி அமைக்கப்படலாம். 100 புத்தகங்களை நாம் படிக்கின்றோம் என்றால் அதில் ஒரே ஒரு புத்தகம் கூட நம்முடைய வாழ்வை தலைகீழாக புரட்டி போட்டுவிடலாம். 100 சிந்தனைகளை நாம் சிந்திக்கின்றோம் என்றால் அதில் ஒரே ஒரு சிந்தனையாவது நம்முடைய வாழ்வில் நிறைவை கொண்டு வரலாம். 100 முயற்சிகள் எடுத்து அதில் ஒரே ஒரு முயற்சியாவது நம்முடைய வாழ்வை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடலாம். வாழ்க்கை எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட திருப்பத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியாது. ஆனால் அதற்கென்று நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். வாழ்வில் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நம்மிடம் இருந்தால் நாம் வாழக்கூடிய வாழ்வு எல்லா விதத்திலும் முழுமையான வாழ்வாக நிச்சயம் மாற்றம் பெறும். வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நாம தளர்ந்துடவும் கூடாது, நம்முடைய முயற்சிகளை கைவிட்டுறவும் கூடாது. அப்படின்றதுக்காக தான் நம் வள்ளுவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அப்படின்னு ஒரு அற்புதமான அறிவுரையை நமக்காக வழங்கியிருக்கிறாரு. அதாவது தளர்ச்சி இல்லாமல், முயற்சியில் குற்றம் குறை இல்லாமல் விடாது முயல்பவர் வெல்வதற்கு அரிய ஊழையும் வென்று விடுவர். எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் சோர்வடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த திருக்குறளை நாம் தியானித்து பார்த்தால் நம்முடைய மனதில் தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும். நன்றிகள்.